அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம் பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலூடாக நிறைய உங்களுக்கு கைவேலைகளை செய்து காட்டி உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். ஆகவே இன்றும் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு தெரியும், ஒரு அழகான ஒரு கைவேலையை செய்து காட்ட நான் தயாராக இருக்கிறேன். இப்போது ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்துக்கொண்டு மிக இலகுவான செய்யக்கூடிய சின்ன ஒரு கைவேலையை நாங்கள் செய்யலாம். அதுக்கு இது மாதிரி 4 சதுரம் கொண்ட ஒரு கடதாசியை நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மண் கலரில் இப்படியான ஒரு கடதாசி எடுத்தால் மிக நல்லது. இப்போது நாங்கள் ஸ்னெயில், அதாவது நத்தைன்னு சொல்லுவோமே, அதை தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கடதாசியை 2ஆக நாங்கள் மடிக்கிறோம். அதாவது உங்களுக்கு செய்து இப்படியான அமைப்பு செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கும், தெரியும் தானே? இப்போ பாருங்கள், நாங்கள் டியூலிக் மலர் செய்கிறதுக்கு எப்படி நாங்கள் இதை மடித்தோமோ அதே போல தான் இப்படி இதை பாருங்கள். இப்போ சரியாக நேராக சரிசமமாக எடுத்துக்கொண்டு இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் நகர்த்தி நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நத்தையினுடைய தலைப்பகுதியை தான் நாங்கள் முதல்ல செய்ய போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதனுடைய அந்த ஓடு போன்ற அமைப்பு இருக்கும் தானே, அது கொஞ்சம் உயரமாக இருக்கும் தானே. அதுக்காக முதல்ல இப்படி இந்த பக்கம் திருப்பி பாருங்க, பின்பக்கத்தையும் நாங்கள் இப்படி இந்த மாதிரி நான் இப்போ செய்து காட்டுறது போல் இப்படி சரிவாக மடித்து கொள்ள வேணும். இப்போ பாருங்க, இப்போ சின்ன ஒரு நத்தையினுடைய உருவம் வந்துட்டு தானே. அதுக்கு பிறகு நாங்கள் மீதி பகுதியை செய்யலாம். இதோ பாருங்க, இந்த மேலே முக்கோணம் மாதிரி இருக்குது தானே, இந்த இடத்துல கொஞ்சம் மடித்து கொள்ளலாம். இப்படி மடிக்கும் போது இந்த நத்தையினுடைய தலைப்பகுதி வரும். இப்போ பாருங்க, கண்ணை கீறிடும், இதோ வாயையும் கீறி இருக்கிறேன். இப்படி 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 வரைந்தா, வட்டமாக வரைந்தா பாருங்க, ஒரு நத்தையினுடைய அமைப்பு வந்துடுது தானே. இவ்வளவு அழகான ஒரு நத்தை வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஒட்டி கொள்ளலாம். இப்படி கம் பூசி இதோ அதனுடைய தலையில் இப்படி வைக்க வேணும், ஒட்டி விட வேணும். பார்த்தீங்களா, நத்தையினுடைய உணர்கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது தானே, மிக இலகுவானது தானே. என்னுடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஒவ்வொரு நிறங்களில் செய்து வைத்து கொள்ளலாம், செய்து பாருங்கள், மிக இலகுவானது. இந்த பாருங்கள், இனி இது மாதிரி ஒரு சின்ன நத்தையை செய்கிறதுக்கு இது இலகுவான ஒரு வழி. ஆகவே ஒவ்வொரு நிறத்தில் உங்களிடம் கடதாசிகள் இருந்தால் நீங்கள் எடுத்து வைத்திருந்தா இது போல் நிறைய செய்யலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இது செய்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே. இப்போது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கேரட் பாடியில் முயல் 2 வந்தன தானே. இப்போ இந்த இடத்துல இது மாதிரி சின்ன நத்தைகளை செய்தால் இப்படி நாங்கள் ஒட்டி வைக்கலாம், மிக அழகாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நிறங்களில் நீங்கள் ஒவ்வொரு அளவுகளில் இப்படியெல்லாம் செய்து இப்படி நீங்கள் பாருங்கள், சரியா? இனி எங்களுடைய மரக்கறி தோட்டத்தில் மரக்கறி பாட்டியில் இந்த பாருங்கள், இப்போ 3 விதமான கைவேலைகள் ஒரிகம்பாணியில் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரே மாதிரி சதுரம் கொண்ட தாள்களில் இப்படியெல்லாம் விதவிதமாக நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே எவ்வளவு கைவேலைகளும் செய்யலாம்னு பாருங்கள். இனி என்னுடைய அன்பான பிள்ளைகளே, இது நீங்கள் கடினம் என்று எண்ண வேணாம், நீங்கள் எவ்வளவு நாள் இது மாதிரி செய்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா மீண்டும் எங்களுடைய டிபி கிட்ஸ் வீடியோக்களை பாருங்கள். ஆகவே பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆகவே விதவிதமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழகழகான கைவேலைகளை செய்து மகளெல்லாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். ஆகவே இது போல் நாங்கள் நிறைய செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.